டைட்டில் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவா இல்ல. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? நார்மலாவே ஒவ்வொரு மூவிஸ்லயுமே ரஜினி சார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆக்டர். யாருக்குமே வந்து ரஜினி சார் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ 171 கிஷ் கனகராஜ் காம்போ வேற, அதனால மோஸ்ட் அவைடட். அனிருத் சாரோட பிஜிஎம் பத்தி சொல்லுங்க. அனிருத் சாரோட பிஜிஎம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுவும் அவரோட தீம் மியூசிக் எல்லாம் நம்ம சொல்லவே வேணாம். கண்டிப்பா இதுலயுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். தியேட்டர்ல எல்லாம் நல்லா வைப் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். பாக்கலாம். இது வந்து எல்சியூ இல்ல அப்படின்னு ஸ்டாண்டர்ட் பண்ணி வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எல்சியூ இல்லாம இது இருக்க போது எப்படி வரும்? தலைவன் வச்சு பண்ணும்போது யூனிக்கா இருக்கும். கண்டிப்பா இப்ப அவரோட ஸ்டைல், லோகேஷோட மேக்கிங் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா வந்து இப்ப ரஜினி சார் அப்படின்னாலே அதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. கண்டிப்பா அவருக்கு தகுந்த மாதிரி நிறைய மாஸ் சீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். விண்டேஜ் டைலாக்ல பழைய படங்கள் அவர் பேசின டைலாக்கே பேசியிருக்காரு. அதெல்லாம் எவ்வளவு எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த ரஜினி சார் இப்ப ஒரு வேர்ட் சொன்னாலே விசில் அடிச்சு கை தட்டுற அளவுக்கு ஆரவாரமா இருக்கும். பேசுற ஸ்டைலே அப்படி இருக்கும். இருக்கும்போது அவர் இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் அவரோட வேரியேஷன்ல நம்ம டீசர்ல பாக்குறத விட இன்னும் மூவிஸ்ல ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல பார்க்கும்போது இன்னும் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட எல்லா மூவிஸ்லயுமே அவரோட லுக் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் லுக்ஸ் தான் இருக்கும். இந்த லுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. உண்மையிலே டைட்டில் டீசர் வந்து உண்மையில சூப்பரா இருக்கு. என்ன அப்படின்னா ரஜினி சாரோட பழைய டைலாக், அந்த விண்டேஜ் லுக், அதுல நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. RX சவுண்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு படமா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கும்போது தெரியுது. இல்ல அதான் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் டோனுன்னப்ப, அதாவது லோகேஷ் சாரோட எல்லா படத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் போடுவார்ல, முதல் கிளிம்ஸ் போடுவார்ல, அந்த கிளிம்ஸுக்கும் அந்த படத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த பிளாக் அண்ட் கோல்டுல வர அந்த இதுக்கும் படத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கோல்ட வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக அந்த பிளாக் அண்ட் கோல்டு யூஸ் பண்ணிருப்பாங்களோன்னு தெரியுது. கலர் பலட் அதுக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோல்டு சம்பந்தமான ஒரு படமா இருக்கும் அப்படின்னால இந்த படத்தோட போஸ்டர் எல்லாம் பாத்துட்டு என்ன டைம் டிராவல் படம்லாம் வாட்ச் எல்லாம் இருக்கு, டைம் டிராவல் படம் அப்படிலாம் நினைச்சேன். கடைசியில பார்த்தா அப்படி இல்லன்னு நினைக்கிறேன். இப்ப பாக்கும்போது இல்ல கோல்டு பத்தி எடுத்தனா KGF மாதிரி தான் இருக்கணுமா? ஏன்னா புதிய படமும் கோல்டு வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இது எதுவோ கோல்டு சம்பந்தமா ஒரு படம். சோ ட்ரக்கை விட்டுட்டு ஒரு கோல்டு சம்பந்தமா போயிருக்காருன்றப்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ட்ரக்கை பத்தி நம்ம நியூஸ்ல எல்லா இடத்துலயுமே பார்த்துட்டு தான் இருக்கும். அதை விட்டுட்டு வேற ஒரு இது பண்றது ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. பார்த்தா எப்படி இருக்கு? இல்ல உண்மையில சொல்லணும்னா ரஜினி சாரோட லுக் வந்து சூப்பரா இருக்கு. எங்க வீட்லயே காட்டினேன் இந்த டீசர்லாம். எப்பவுமே வந்து நான் ரஜினி போஸ்டர் வந்தாலோ இல்ல எதுனா வந்தாலோ நான் வீட்டுல காட்டுவேன். ரஜினி சார்து கமல் சார்து ரெண்டு பேருமே. ஏன்னா வந்து அம்மா வந்து அவங்க படங்கள் எல்லாம் பாப்பாங்க நிறைய. சோ அவங்ககிட்ட காட்டுவாங்க, பாருங்கம்மா எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னா அவங்களுக்குமே பிடிச்சிருந்தது. அந்த லுக் நல்லா இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுமே அதை வந்து பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய ரஜினி சாரை திருப்பி பார்த்த மாதிரி இருக்குன்றனால. இல்ல இதுல வந்து மியூசிக் வந்து எனக்கு வந்து பெருசா நல்லா இருந்துச்சு. பட் லியோலயும் ஜெயிலர்ல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லையோன்ற மாதிரி இருந்தது. மேபி வந்து படத்துல பார்க்கும்போது இந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். எல்லா படமும் மாதிரி தான், லோகேஷ் சாரோட எல்லா படம் மாதிரி தான். கண்டிப்பா எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. என்னன்னா ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த லியோ படத்துல நிறைய மிக்சட் ரிவ்யூவா வந்தது. சோ இந்த படம் ரஜினி சாரோட கடைசி படம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக இந்த படத்தை அவர் இன்னும் பயங்கரமா பண்ணணும் நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல அவரே சொல்லிட்டாரு எல்சியூ எல்லாம் இது கனெக்ட் ஆகாது. ஆனா எனக்கு என்னன்னா இதுல நினை டைலாக் ஒண்ணு பேசிருப்பாரு இல்லையா, சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு அப்படி சொல்லியிருப்பாரு இல்லையா. அந்த டைலாக் வந்து அது கமல் சாரும் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. சோ இந்த படம் மாதிரி இந்த படத்துல கமல் சார் ஒரு கேமியோ இந்த படத்துல கொடுத்தாருன்னா உண்மையில வேற லெவலா இருக்கும். கமல் சாரோட கேமியோ இந்த படத்துல எதிர்பார்க்கிறேன். தலைவரதோட 171 கூலி டைட்டில் பாத்தீங்கன்னா நம்ம சரத்குமாரோட படத்தோட டைட்டில் வந்து கூலி. அது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து நம்ம தலைவருக்கு வந்து வச்சிருக்கிறார். டீசர் வந்து பார்த்தேன், நல்லா சூப்பரா இருக்கு. அந்த ஃபைட் பிளாக் அண்ட் ஒயிட், அந்த கோல்டு, இந்த பிளாக் அண்ட் ஒயிட்னு வந்து பழைய படத்துல அந்த படத்துல அந்த டோனு. ரீசெண்டா வந்து ஒரு படம் வந்து ஃபுல்லுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட். அதுல இருந்து காப்பி எடுத்து பிளாக் அண்ட் விட்டு மட்டும் ஒரு கலரா கொண்டு பண்ணிருக்கிறாரு நினைக்கிறேன் லோகேஷ் கனகராஜ். அவருடைய படத்தோட டைலாக் அவரே வந்து இதுல கொடுத்திருக்கிறாங்க. வைப் வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த டைலாக் மியூசிக் இது வந்து நல்லா இருக்கு. அது ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் நல்லா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த அனிருத் மியூசிக் வந்து அவர் ராக் ஸ்டார் நல்லா பண்ணுவாரு. தலைவருக்கு வந்து உதவிகளை போட்டுருந்தார் ஜெயிலருக்கு. அது மாதிரி வந்து இதுல எதிர்பார்த்த அந்த ஃபைட்ல ஏதாவது ஒரு நல்லா கொடுப்பாங்க. நார்மலா போற மாதிரி அந்த ஃபைட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு இன்டர்வியூ வந்து. ஏன்னா லியோல வந்து எதிர்பார்த்தோம் மாசான ஒரு பீஜம் கொடுப்பாருன்னு என்று. அது மாதிரி இதுல கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுலயாவது என்ட்ரோ கொடுத்தா இன்னும் பெஸ்டா இருக்கும். லோகேஷ் கனகராஜ் சொல்ல வேண்டாம், கஞ்சா இது அப்படின்னு அவர் படம் வந்து இதுல போதைப் பொருள் சம்பந்தமான படம் வந்து அப்படியே பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த படத்துல வந்து கோல்டு வச்சு பண்றாரு. ஒரு மாற்றம் புதுசா வந்து தலைவருக்கு ஒரு நல்ல அழகா வந்து செமையா ஒரு இது வந்து சம்பவம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். திரைக்கு வர்றதுக்கு ரொம்ப எதிர்பார்க்கிறோம். பண்ணியிருக்கிறாரு. இன்னும் தலைவர் வச்சு எப்படி வந்து மோல்டு பண்ணிருக்காருன்னு நான் ரொம்ப வெயிட்டிங்.